வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் காம்படிஷனோட தேர்டு மேட்ச். மான்செஸ்டர் ஒரிஜினல் வெல்ஸ்பயர் ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 25th ஜூலை நைட் 11 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டரில் தான். பிச் ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு இந்த கிரௌண்டில் 12 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 5 தடவை வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 130 பதிவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டாஸ் ரொமாண்டா கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆன் டைமில் பார்ப்போம். வெதர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபுல் மேட்சுமே நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணிக்கலாம். ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 3 தடவை மோதிருக்காங்க. அதில் மான்செஸ்டர் 2 தடவையும், வெல்ஃபேர் 1 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. நீங்களே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் டாஸ் அப்டேட் எல்லாமே டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான கிவே கொஷின். ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபிலிப்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஷின். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டரோட பாசிபிள் 11 ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபிலிப்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட்லர் சொல்லவே தெரியல, T20 ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஸோ அதே ஃபார்ம் இங்கே கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எனிவே ஜாஸ் பட்லர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குயிக்காக வந்துட்டு அட்டாக் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% இவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ போத் இன்னிங்ஸில் மஸ்ட் டேப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிலிப்ஸால்ட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. அதுவும் குயிக்காக பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளே எல்லா பாலுமே ஹிட் பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக பவர் பிளேக்குள்ளே இவர்கிட்ட வந்து ஒரு 30 to 40 ரன் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபிலிப்ஸால்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். பட் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் தான் கொடுப்பார் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஃபிலிப்ஸால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேருமே மஸ்ட் பிக் பிளேயர் தான். மேட்சன் ஸோ T20 ப்ளஷை பொறுத்தவரை ஒரு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக எந்த மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 25 to 30 ரன் அப்படின்றது எடுத்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக 30+ ரன் அடித்து கொடுத்தாலே போதும். அதில் 4 6s வரும்போது ஃபேண்டசிக்கு தானே 50+ பாயிண்ட்டை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக விட மேட்சனை பொறுத்தவரை தாராளமாக நீங்கள் சேஃப் சாய்ஸாகவே கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப்ஷன். லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சை பார்த்தீங்கன்னா 22 44 19 30 46 ஆவரேஜாக ஒரு 25 ரன் அப்படின்றத அடிச்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 128 ரன் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் வெஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹோல்டன் ஒரு டீசன்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் இவரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஒரு 50% மட்டும் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 35 ரன் தான் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் வெல்ஃபேர் 37 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 50% ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிகந்தர் ரசா மஸ்ட் பிக். ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணி விடாரு. ஸோ 4 ஓவர் மீன்ஸ் 20 பால் பவுல் பண்ணுறாரு. அண்ட் பேட்டிங்லேயே ஒரு 20% அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். குயிக்காக வந்து ஹிட் பண்ணுவார். அதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 4 6s வரும்போது பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தார். மேட்ச்சுக்கு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருந்தார். அண்ட் ரன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். அந்த கிரவுண்ட்லேயே ப்ளே பண்ணது கிடையாது. அகேன்ஸ்ட் வெல்ஃபேருமே ப்ளே பண்ணது கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பால் வால்டர் ஒரு டீசன்ட் சாய்ஸ். மினிமம் 1 விக்கெட் கேண்டியாக எடுத்து கொடுப்பாரு. அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 10 to 50 ரன் என்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வால்டரை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டாக கண்டிப்பாக ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் யோசிக்க தோணுது. ஏன்னா 100 பால் மேட்ச் அப்படின்றதால எல்லா பேட்ஸ்மேனுமே ஹிட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, ஃப்ளாப் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வால்டர் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கார். ஸோ 6th 7th பொசிஷன் தான் பேட்டிங் வராரு. அண்ட் பவுலிங்லையுமே ஒரு 3 ஓவர் ஒரு 15 பால் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் விக்கெட் எடுத்து தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். இல்லைனா பாயிண்ட் எடுத்து இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 46 ரன் அண்ட் 53
ரன் அண்ட் 2 விக்கெட். ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அந்த கிரௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ப்ளே பண்ணி 103 ரன் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் வெல்ஃபேர் 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 19 ரன் அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கோர் ஒரு 10 to 15 ரன் அப்படின்றத அடிக்க முடியும். விக்கெட்டுமே நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 15 பால் பவுல் பண்ணால் அதில் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் எடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர்டன் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் பேட்டிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கிரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 36 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் தான் கொடுக்க முடியும் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தவரைக்கு. ஸோ 50% ட்ரை பண்ணி பாருங்கள். டாம் ஹார்ட்லி, ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ரைட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு ஹார்ட்லேயே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மாலிக்கு பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாஷ் ஹல் T20 பிளாஷில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ரீசன்ட் ஃபார்மை பாருங்கள், 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட். ஸோ வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இனிஷியல் விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இருக்கிறது 2 விக்கெட் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்மால் லீகில் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருந்துருக்கு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் மற்ற பிளேயர்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இதுமாதிரி பிளேயர்ஸை நீங்கள் வந்து எடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒன் சைடாக வின் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஜாஷ் ஹல். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டைன்லி, ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். மேபி பவுலிங் ஃபேஸ்ட் பண்ணால் 2 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கேப்டன்ஸ் கப்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட், அந்த அகேன்ஸ்ட் வெல்ஃபேருமே ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் அவரேஜ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ பவுலிங் பவர் பிளேலையும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது, டெத் ஓவர்லையும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால ஒரு நல்ல சேவ் சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் வெல்ஃபேருமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஷ் ஃபயர் பாசிபிள் 11 பார்ப்போம். ஜோ கிளாக் அண்ட் பஸ்டர் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிளாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் சாய்ஸ். ஸோ பெருசாக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போவார் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக ஒரு 10 to 20 ரன் அப்படின்றத அடிக்க முடியும். மேபி பேட்டிங் செகண்ட்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், டீசென்ட் பிக்காக. பட் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸாக நீங்கள் தாராளமாக இவரெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு கிளர்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸ் தான். ஒரு 50% மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஜானி பெர்ஸ்டோ, ஸோ இப்போ என்ன பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியும். ஸோ குயிக்காகவே எல்லா பால் அடித்து ஆடும்போது அவுட்டும் ஆகலாம். ஸோ பெர்ஸ்டோ பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டாக தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்ட்லேயுமே ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் மான்செஸ்டருமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ பெர்ஸ்டோமே ஒரு 50% தான். ஸோ பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. டாம் கோலர் கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்துட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 ரன் அப்படின்றத பவர் பிளேக்குள்ளேயே கூட ஒரு அடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவார், கீப்பிங்கும் பண்ணுவார். ஸோ ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் எந்த அளவு பவுலிங் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ ஜஸ்ட் பிளேயராக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளர்க் ஆர் பெர்ஸ்டர் 2 பேர் ஒரு கண்டிப்பாக இனிஷியலாக விக்கெட் விடுவாங்க. அப்படி பார்க்கும்போது டாம் கலர் கிட்டேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் நீங்கள் ஸ்மால் லீகில் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்னா கூட நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 30 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் அது 4 மேட்ச்சுக்கு 122 அடிச்சிருக்காரு. ஃபிலிப்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. அண்ட் பவுலிங்குமே ஒரு ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஃபிலிப்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குயிக்காக வந்து ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட்டாக ஒரு 2 ஓவர் கிடச்சா கூட போதும், அதில் குயிக்காக வந்து ஒரு 20 to 30 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ ஒரு பெரிய ட்ரம் கார்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்மால் லீகில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் டாப் ஆர்டரை ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபிலிப்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மஸ்ட் பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டாம் ஆபெல், ஸோ டீசன்ட் சாய்ஸ்.
பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்குது. பவுலிங் எந்த அளவுக்கு எடுத்துப்பார் அப்படின்னு தெரியல, ஏன்னா ஷார்ட் அண்ட் கேம் அப்படின்றதால மேபி பவுலிங் பண்ணுவார் அப்படின்றது தெரியல. பட் பேட்டிங்கில் நல்லாவே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஒரு 30 to 40 ரன் அப்படின்றத சாலிடாக அந்த மேட்ச் கண்டிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் எடுத்து கொடுக்க முடியும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஒரு மஸ்ட் பியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க டீமில் இருந்தே ஆகணும். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் மான்செஸ்டருமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் பியில் தான் ட்ரை பண்ண தோணுது. டேவிட் வில்லி மஸ்ட் பி, கண்ணை மூடிட்டு எல்லாமே கேப்டனைஸ்க்கான ட்ரை பண்ணுவாங்க, நீங்களுமே ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கு. அண்ட் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் 4 மேட்ச்சில் ப்ளே பண்ணி 63 ரன் 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அந்த கிரவுண்ட்லேயும் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியும். ஏன்னா பேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவரை டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா T20 ப்ளஸை பொறுத்தளவுக்கு ஓப்பன் மணியும் பார்த்துருக்கோம், 1 டவுன் மணியும் பார்த்துருக்கோம். ஸோ அதேமாதிரி இங்கேயுமே வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ டேவிட் வில்லி கண்டிப்பாக மஸ்ட் பிக் தான், உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். கேப்டன் வைஸ் கேப்டனா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. வேண்டார் மாதிரி ஒரு டீசன்ட் சாய்ஸ். பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேபி இருந்து விக்கெட்டுமே எதிர்பார்க்கலாம். பட் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஜிஎல்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள். எஸ்எல்ல ரிஸ்க் எடுக்க மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக சேஃப் பிளேயரே பிக் பண்ணிக்கலாம். மேசன் கிரே ஸோ நல்ல சாய்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. பர்டிகுலராக இங்கிலீஷ் T20யில் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எல்லா மேட்சுமே விக்கெட்டு. அண்ட் பேட்டிங்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்சில் ப்ளே பண்ணி 13 ரன் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் 2 மேட்ச்சுக்கு 7 ரன் அண்டு 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேவிட் பிஎம் ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தால் ஆகணும். பவுலிங் செகண்டாக நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேனை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக டீமில் இருந்தே ஆகணும். ரிஸ்க் சாய்ஸில் நீங்கள் வைஸ் கேப்டனை கூட ட்ரை பண்ணிக்கலாம். பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும். பவுலிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கூட போகலாம். ஹாரிஸ் ஷெரீஃப் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. மேபி வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ண ஆப்ஷன் இருக்கிறதால ஒரு நல்ல சாய்ஸை தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜஸ்ட் பிளேயர் நம்மளா ட்ரை பண்ணிக்கோங்க, கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். மேட் ஆண்டி இவருடைய ஃபார்மே பார்த்தீங்கன்னா டிசெண்டாக தான் இருந்திருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் ட்ரை பண்ணுங்கள், பவுலிங் செகண்ட் இடமா ட்ராப் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஏன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் டாப் ஆர்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலே போதும், ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீகில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், டேவிட் வில்லி, சிக்கந்தர் ராசா அண்ட் பிலிப் சால். ஸோ கண்டிப்பாக 4 பேரை தான் மோஸ்ட்லி வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஃபிலிப்ஸ், ஃபரிக்கி, பேஸ்டுவன், ஃபில்லரை உடனே ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்மால் லீக்லையுமே நீங்கள் உங்களை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் வந்து ஃபேண்டஸியை பொறுத்தவரைக்கும் வின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டைம் பார்ப்போம். பட்லர் கேப்டனாகவும் டேவிட் வில்லி வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஃபிலிப் சால்ட், சிக்கந்தர் ராசா, பேஸ்டவ் அண்ட் டாம் கலர் இவங்களையுமே நல்ல சான்ஸ். ஃபரிக்கி பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1, GL team 2, GL team 3 and GL team 4. ஸோ இதில் உங்களுக்கு 1 or 2 சேஞ்சஸ் வேணுன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதில் யாராவது பிளேயர் மிஸ் ஆகிடுறாங்க, விளையாடல அப்படின்னா நம்ம அதை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.